வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான காமெடி படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். குங்ஃபு படம், ஆக்ஷன் படம், ஃபுட்பால் படம், என்னடா எல்லாத்தையும் சொல்கிறேன்னு பார்த்தா ஆமாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு செம்ம படம் தான் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு செம்ம பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே இருக்குது. ஏன்னா 1-2 சைனீஸ் படம் தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான படம் தான் இது. இந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா வந்து ஷாலின் சாக்கர். இந்த படம் 2001 ரிலீஸ் பண்ணாங்க. சரி, வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 சின்ன பசங்க வந்து ஒரு லாக்கர் ரூமில் சண்டை போட்டுனுக்கிறாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அந்த வயிற்றில் டேட்டு போட்டுறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து நீ இந்த கோலை வந்து மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறான். அவன் காண்டாகி ஏன்டா என்னையே கேட்குறியான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்ன நினச்சான்னு தெரில, அந்த பையன் போகும்போது அவங்ககிட்ட அந்த செக்கை வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுறான். சரி, அனுப்பிச்சி விட்டவொடனே பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பெனால்ட்டி அடிக்க ட்ரை பண்ணும்போது கோலை மிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்த மக்கள்லாம் காண்டாகி அவனை அடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. அவனை அடிக்கவும் செய்கிறாங்க. அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 4-5 ரவுடிங்க உள்ளே வந்து அவன் காலை இந்த கட்டையிலேயே அவன் காலை அடித்து முட்டியை உடச்சி அவனை வந்து ஊனமாக்கி அங்கேருந்து ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து அப்படியே ஒரு டிரான்சிஷன் ஆகி பல வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயசாகிடுது. அவன் வயசாகினே சிரிச்சுக்கிட்டே வந்து போகிறான். இப்போ வந்து அவன் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டான் போலுக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் கேட்குற கேள்வியை பார்த்தா அவன் ஒரு பெரிய சாக்கர் டீமோட கோச்சாக வந்து இருக்கிறான். ப்ளஸ் அவன் சாக்கர் டீமோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஈவில் சாக்கர் டீமா. அது மட்டும் இல்லாமல் அந்த சாக்கர் டீம் யாராலுமே டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சாக்கர் டீம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள ஒரு ரூமுக்குள்ளே நடந்து வரான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பழைய இந்த கோல்டன் லெக் வந்து அந்த வயிற்றில் டாட் கொடுத்தாரில்ல, அவர் பேர் கோல்டன் லெக். அவர் வராரு, டேய் நான் வந்து ரெடி ஆகிட்டேன், இப்போ வந்து உன்னோட ஈவில் டீமை வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றாரு. ஆனால் வில்ல என்ன சொல்கிறான், டேய் நான் உன் காலை உடச்சுமே அது இன்னும் வெக்கம் கட்டு போய் என் பின்னாடியே சுற்றி நிற்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாப்புல. அசிங்கத்தில் காண்டாகி மனுஷன் அழுதுகிட்டே வெளியே போகிறாரு. அதுன்னு போகிற மனுஷன் சும்மா போகல, லைட்டாக கட்டிங் போட்டுனே தான் போகிறாரு. போயின்னே இருக்கும்போது வந்து அங்கே ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து டிவியில் ரன் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே மனுஷன் ஒரு நிமிஷம் நின்று பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரா இது அப்படின்னு திரும்பி பார்க்குறாப்புல நம்ம ஹீரோவை இன்ட்ரொடக்ஷன். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மேலே வந்து 2 காலை வச்சு டிஃப்ரெண்ட்டாக வார்ம் அப் பண்ணுகிறாரு. வார்ம் அப் பண்ணுறத பார்த்த உடனே வந்து நம்ம கோச் போயிட்டு என்னைக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இது இவங்களுக்கு வந்து சாக்கர் விளையாடவே தெரில. சாக்கர்ன்றது மைண்டுக்கும் ஒரு கும்ஃபு கலைக்கும் வந்து உள்ள ஒரு கனெக்ஷன், அது இருந்தால் மட்டும்தான் வந்து சூப்பராக வந்து விளையாட முடியும். ஓ கும்ஃபுவா அப்படின்னு வந்து நம்ம கோச் கேட்கும்போது, ஆமாம் நான் ஒரு கும்ஃபு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு பேப்பர் கார்டை காட்டுறான். அப்புறமேட்டு யோசிக்கிறான் என்னடா அப்படின்னு, கும்ஃபுவா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தாரு, கும்ஃபு வந்து சும்மா கிடையாது, அங்கே பாரு அந்த பொண்ணு வரா, அவள் வந்து இப்போ அந்த வாழைப்பழ தோலில் வந்து வழிக்கு விழுவா பாருன்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி அந்த பொண்ணு வழிக்கும் விழுறா. இதே கும்ஃபு தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. திருப்பி இன்னொரு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, இதே இந்த பொம்பளைக்கு கும்ஃபு தெரிஞ்சால் இந்த காரை வந்து எப்படி பார்க் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. திருப்பி இன்னொரு சினாரியோவில் இந்த ஆளுக்கு கும்ஃபு தெரிஞ்சால் அந்த மரத்தை அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்து வெட்டியிருக்க முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கும்ஃபுன்றது நார்மலாக வந்து எல்லோரும் வந்து ஃபைட்டிங்காக அப்படின்னு நினச்சிறாங்க. அது அப்படி கிடையாது. கும்ஃபுன்றது வந்து இயல்பான ஒரு வாழ்க்கைக்கும் உதவும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்ட கோச்சு, அட போப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு அங்கேருந்து மூவ் ஆயிடுறாரு. கோச் அங்கேருந்து மூவ் ஆகும்போது உங்கள் காலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு கேட்கும்போது, யாரை பார்த்து வந்து நொண்டின்னு சொல்கிறேன், நான் ஒன்றும் நொண்டிலாம் கிடையாது, நான் வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், என்னோடய பேர் வந்து கோல்டன் லெக், நான் எவ்வளோ கோல்ஸ் அடிச்சிருக்கேன்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஆள் கோவப்பட்டு டக்குன்னு வந்து அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டை அந்த பீர் கேனில் சொருவி நம்ம ஹீரோ மேலே தூக்கி அடிக்கிறான். நம்ம ஹீரோ இதாண்டா சான்ஸ்ன்னு அவரோட ஸ்கில் செட்டை வந்து அங்கே காட்டுறாரு. எட்டு ஒரு உதவுறாரு. அந்த கேன் வந்து மறைந்து விடுது, அதாவது ஆகாயத்தில் போய் மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம கோச் ஒரு சைடு போயிடுறாரு, ஹீரோ ஒரு சைடு போயிடுறாரு. ஹீரோ நடந்து போயின்னு போது டக்குன்னு அங்கே ஒரு ஷூ கடையில் வந்து நின்று பார்க்குறாரு. அவருக்கு அந்த ஷூ கடையில் அந்த ஒரு எல்லோ கலர் ஷூவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஷூ எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. பட் நம்மளுக்கு எப்படி ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துக்கினே இருப்போமோ, அதே மாதிரி அவரும் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கேருந்து துரத்தப்படுறாரு. போய் நேக்கும்போது அவங்க ஒருத்தன் வந்து ஃப்ரிட்ஜை கீழே போட்டு தூக்க முடியாமல் கஷ்டப்படுவோம். நம்மளால் ஒரே அடியில் அந்த ஃப்ரிட்ஜை 2 ஸ்டோர் ஹைட்டில் வந்து தூக்கி வச்சிருவாப்புல. வச்சுட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து காயலங்களில் போட்டு கொஞ்சம் காசை வாங்கி அங்கேருந்து போயிட்டே இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பன் கடையை காட்டுறாங்க. அந்த ஸ்வீட் பன் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாவு பேசுகிறா, அதாவது வந்து கும்ஃபு யூஸ் பண்ணி வந்து மாவு பேசுகிறா. அந்த ஒரு ஸ்கில்லை பார்த்து வந்து பயங்கரமாக நம்ம ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. இம்ப்ரெஸ் ஆகி லூஸுக்கார பைத்தியம் மாதிரியே வந்து ரோட்லேயே வந்து உன் கும்ஃபு இப்படி உன் கும்ஃபு அப்படி ஆஹா ஓஹோன்னு வந்து லைட்டாக பாட்டு பாடினே போகிறாரு. அப்படியே வந்து அவன் மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து என்னடா பைத்தியக்காரத்தமாக பாட்டில்
பாட்டெல்லாம் பாட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து பாட்டு மூலியமாக தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே சொல்லிட்டு சூப்பராக இந்த கும்ஃபுலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து இந்த கும்ஃபுவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ 1000 டெம்பிள் ஷாலின் டெம்பிள் அப்படின்வாங்க. சொல்லி ஓ சூப்பர் இந்த மாதிரி தான் பண்ணோன்னு சொல்லிட்டு இதே சைடு கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, 2 பன்னை தூக்கி வாய்க்குள்ளே விட்டுறாரு. விட்டுட்டு சூப்பராக இருக்குது, நீ இந்த கும்ஃபு பண்ணுறதுனால இந்த பன்லாம் வந்து இவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அந்த பொண்ணு, அதாவது இந்த பொண்ணு தான் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, 2 பன்னுக்கு வந்து $1 $1 வந்து கொடு அப்படின்றாங்க. நம்ம ஆள் பாக்கெட் உள்ள காசு விட்டா கையில் சில்லற கொஞ்சம் தான் இருக்குது, இதுதான் என்கிட்ட இருக்குது, இல்லை நீ வந்து மொத்த காசு கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆள் ஷூவை கட்டி அங்கே வைக்கிறாரு. இந்த பன்னு காசுக்கு நீ இந்த ஷூவை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஷூவை கட்டி கொடுக்குறாரு. அந்த ஷூ ஏற்கனவே கீஞ்சு தொங்கி ஒன்றுமே இல்லைங்க இது பண்ணுறாரு. இது வந்து இவங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து இந்த பாடுறதெல்லாம் வந்து சூப்பர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரைட்டில் ஒரு பைத்தியம் வந்து கரெக்டாக அவர் பாடுறது வந்து ரொம்ப சின்சியராக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பைத்தியமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மியூசிக் படம். இங்கே இருந்தால் நான் ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடுவான். உடனே எல்லாருக்கும் அங்கே ஃபயர் ஆகி எல்லாரும் வந்து ஒரு டான்ஸ் போட ஸ்டெப்ஸ்லாம் போட ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே அந்த கடை ஓனர் அம்மா வந்துடுவாங்க. வந்து பைத்தியக்காரனாங்களா எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட விட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், நான் ஒன்று பண்ணுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பண்ணை தூக்கி இன்னொரு 3வது பண்ணை தூக்கி வாயில் போட்டுன்னு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிடுறான். அதை பார்த்த நம்ம ஓனர் அம்மா வந்து அவன் பண்ணு காசு கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோயினும் வந்து அவன் பாவம்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஷூவை பார்த்த கடைக்கார ஓனர் என்ன கன்றாவே அது தூக்கி குப்பத்தட்டில் போடுமா அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. இந்த ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ஷூ தூக்கி குப்பத்தட்டில் போட்டுறாங்க. போட்டு அடுத்த சீன்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அவரோட முதல் அண்ணனை வந்து பார்க்க போகிறாரு. ஆனால் இந்த மாதிரி வந்து நான் வந்து கும்ஃபுவை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம வந்து சிங்கிங் மூலியமாக வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்க அண்ணனும் டேய் ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி ஆகிட்டாரு. கரெக்டாக அதே டைமில் அவர் வேலை செஞ்சிட்ருக்க பாரோட ஓனர் வந்து 2 பாட்டில் எடுத்து நம்ம அண்ணன் தலையிலேயே டமால்னு போட்டு 2 போட்டு ஏன்டா உனக்கு அறிவுன்றதே கிடையாதா, இன்றைக்கும் வந்து பேண்டை வந்து புக் பண்ண மறந்துட்டியா அப்படின்னு சொன்னோடனே உடனே இவர் ஒன்றும் யோசிச்சு இல்லை பாஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஷாலினும் கும்ஃபியும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஒரு பேண்ட் நாங்கள் பண்ண போகிறோம். என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து மைட்டி ஸ்டீல் லெக்கு, நான் வந்து அயன் ஹெட்டு, நாங்கள் 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணி நீ சூப்பராக வந்து பேண்டை கலைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான பாட்டு பாடுறானுங்க பாரில். டென்ஷனான கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறானுங்க, அவனுங்களே வந்து நம்ம ஆளுங்கள செம்ம டடிறானுங்க. இவனுங்க மைட்டி ஸ்டீல் லெக்கு அயன் ஹெட்டுன்னானுங்கள, நம்ம தம்பி தான் பார்த்திங்கன்னா ஸ்டீல் லெக்கு, ஆனால் அவனை தலையிலேயே அடிச்சானுங்க. நம்ம அண்ணன் தான் பார்த்திங்கன்னா வந்து அயன் ஹெட்டு, ஆனால் அவனை காலிலேயே அடிச்சானுங்க. செம்ம அடிச்சுட்டு முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம கோச் வந்து ஒரு இடத்துல வந்து அசிங்கமே இல்லாமல் ஒரு இடத்துல ஒன்று காய்ச்சினுக்கிறாரு. ஒன்று காய்ச்சினுக்கும் போது தான் லெஃப்ட்டில் கவனிக்கிறாரு. இன்னமும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செவுத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கேனை வந்து இட்டு வச்சிருப்பார்ல, பீர் கேனு, அது பார்த்திங்கன்னா இந்த செவுத்தில் சொருகினுக்குது. அது சொருகின இடத்துல பார்த்திங்கன்னா வீரெலாம் வெட்டுக்குது. நம்ம கோச் அதை பார்த்தோன்னே ஆஹா இது அந்த கேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேனை அந்த செவுத்துலேருந்து உருவப்பாரு. கரெக்டாக உருவும் போது அந்த செவுறு உடஞ்சி கீழே விழுந்தால் அந்த சைடு நம்ம ஹீரோவை சுற்றி நேற்று பாரில் வந்து ஹீரோ போல பிறந்தாங்க அந்த பசங்கள்லாம் நிற்கிறானுங்க. நம்ம ஹீரோ வந்து நான் மாஸ்டருக்கு வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் சண்டை போட மாட்டேன்னு, ஆனால் நீங்கள் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாப்புல. நம்ம ஆளுலாம் செம்ம கலாய்க்கிறாங்க, நாங்களாம் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறத அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. நம்ம ஆள் இல்லை கேட்டே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்கும் போது போடா அப்படின்னு அவனுங்க இருக்கும்போது நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, ஒருத்தன் பால் அடிக்கிறான். கரெக்டாக அந்த பாலை வச்சு வந்து செம்ம அடி எல்லாரையும். உடனே வந்து ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் இங்கே வந்து யாரையும் சண்டை போடல, நான் வந்து இங்கே சாக்கர் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாலாலேயே எல்லோரும் போல காட்டுறாரு. இதெல்லாம் நம்ம கோச் வந்து அங்கே நின்று பார்த்துனே இருக்காரு. கடைசியாக ஒலி ஹோமம் குச்சா மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து இந்த மேண்டல் மாதிரியே வந்து அப்படி ஊனுவான். நம்ம ஆள் வந்து சில்லறக்குது அப்படிங்க பப்பில் இது 30 சென்ட்டுக்குது அப்படின்னாவில், என்னடா என்கிட்ட திருடுறியா ஹீரோ, ஆமாம் திருடுறேன், இதுனா மேண்டல் இந்த ஸ்டைலா, அதெல்லாம் ஒன்று செட் ஆகுது, நீ ஷாலின் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. அங்கேருந்து ஓடினவர் 30 சென்ட்டை வச்சு லைட்டாக ஜூஸை வாங்கி ஒன்று குடிச்சிட்டு இருக்காரு. அதே டைமில் நம்ம கோச்சை வந்து பார்த்து டேய் இந்த காலை கொஞ்சம் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை பார்த்து எச்சலாம் துப்பியாக தொடச்சலாம் பார்த்து சூப்பராக ஏன்டா இந்த காலை வச்சு ஃபுட்பால் ஆடக்கூடாது, ஃபுட்பால் வந்து கும்ஃபு ஃபுட்பால் ஆடலாமே, இந்த ஐடியா எனக்கு எப்படி வராமல் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிட்டு உடனே எனக்கு வந்து ஃபுட்பால் ஆட சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சை வந்து டார்ச்சர் பண்ணுறான். உடனே அந்த கோச்சை அந்த டேய் முதல்ல உங்கள்கிட்ட ஷூவே இல்லை, நீ எப்பறம் வந்து ஃபுட்பால் ஆடுவா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் போட்டு அந்த ஷூ எங்கடி, அந்த ஷூ
அங்கிட்டு கொடு திருப்பி அப்படின்னு கேட்கும்போது, நான் அதெல்லாம் தூக்கி போட்டேன், அது ரொம்ப கேவலமாகுது, நீங்கள் நிற்காதீங்க வந்து என் முதலாளி திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நம்ம ஹீரோவும் சரி கவலை அப்படியே ஒரு ஃபீலிங்காக அப்படி திரும்பி நடந்து போவார். உடனே நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஷூவை தூக்கி போட்டு, எனக்கு உன் ஷூ தூக்கி போட மனசே வரல, அதுதான் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவரும் சிச்சின்னு ஜாலியாக போயிட்டாரு. திருப்பி முதல்ல கிட்ட போகிறாரு. முதல்ல என்கிட்ட வராதரா, உன்னால் தான் நான் வந்து கக்கூஸ் கழுவ விட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிக்கிட்ட போகிறான். அவன் வந்து எம்டி ஹேண்டு, அவர் வந்து கோலியாக வந்து நிற்கலாம் வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவர் முடியாதுன்னு, ஏன்னா 6 மாதமாக வேலை இல்லைன்னு. அடுத்தது இன்னொரு அண்ணங்கிட்ட போகிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வேலை செய்கிறவங்க மாதிரி இருக்கார். அவரும் வந்து முடியாதுன்னு அப்புறம் அடுத்த ஒரு அண்ணங்கிட்ட போகிறாரு. அவரும் வந்து முடியாதுன்னா இப்படி வந்து அவரோட பிரதர்ஸ்கிட்டலாம் போகிறாங்க. அப்புறம் ஒரு குண்டு அண்ணங்கிட்ட போகிறாரு. அவரும் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து லைட் வெயிட்டாக, அவர் கும்ஃபு லைட் வெயிட்டாக, அவர் வந்து பறக்கலாம் செய்ய முடியும். அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து இல்லை நான் குண்டாயிட்டேன், என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாரு. இந்த மாதிரி வந்து அவங்களோட எல்லா அண்ணன்களுமே பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து சரிஞ்ச நிலையிலேயே இருக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு அபத்தமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்களால வந்து இந்த சாக்கருக்குள்ளே வந்து அவங்களோட மைண்டை வந்து செலுத்தவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த சீன் கட்டான உடனே நம்ம ஹீரோவும் கோச்சும் ஹீரோவோட வீட்டில், அதாவது மொட்டை மாடியில் ஒரு இடத்துல ஒளிஞ்சின்னு வீடு வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. அதே டைமில் மிச்ச அண்ணன்லாம் வந்து அந்த பழைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. சே நம்ம இப்படிலாம் இருந்தோம், குஃபு கற்றுக்கணும் அப்படிலாம் வந்து எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமேட்டு கோச்சும் ஹீரோவும் மொட்டை மாடியில் உட்காந்து என்னடா இது நம்ம எதுவும் பண்ண முடியலையே, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து எங்கள் அண்ணன் கூப்பிட்ருக்கணுமோ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதே டைமில் நம்ம ஹீரோவோட அண்ணன் எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் சேர்ந்துருவானுங்க. ஏன்னா என்ன தான் கேவலமாக ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த கூலர்ஸ் மட்டும் வந்து பக்காவாக போட்டிருப்பானுங்க. தமிழ் டப்பிங்கில் இந்த படம் பார்த்திங்கன்னா செம்ம ஹைலைட் ஆகும். படையப்பாவோட மியூசிக் போட்டிருப்பாங்க, விருத்தனமாக இருக்கும் அந்த சீனு. ஸோ வந்து எல்லாம் அசம்பிள் ஆகிடுறாங்க. அசம்பிள் ஆன உடனே கோச் வந்து ஓகே நம்ம வந்து ட்ரைனிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. 6 பேர் நிற்க வச்சு முதல்ல வந்து நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுக்குறாரு. பாலை கொடுத்தா நம்ம ஹீரோ ஒரே அடி தான், அவள் தான் ஸ்வைன்னு திரும்பி பால் வானத்துக்கு பறந்து போயிடுது. அது 1.5 மணி நேரம் கேஸ் தான் கீழே வருது. திருப்பி வந்து டப்பா டப்பி லூஸ் மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காங்க. நம்ம கோச்சு காண்டை என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கத்தி அப்புறம் எல்லோரையும் பிரித்து விட்றாரு. பிரித்து விட்டு முதல்ல வந்து எல்லாருக்கும் பேசிக்கான இந்த ட்ரிப்பிங்கு, ஸ்லைடிங்கு, பாசிங்கு இதெல்லாம் முதல்ல ட்ரைனிங் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சாக்கரைக்குள்ளே போகலாம் அப்படின்றாங்க. அப்போ ஹீரோ கோச் எனக்கு எதுவுமே நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னு நான் வந்து ஹீரோ கேட்கும்போது அதே டைம் கோச் என்ன சொல்கிறாரு, எப்பா உங்கள் கால் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது, நீ பால் அடித்து மேலே இருக்கிற ஃப்ளைட்டு கிட்ட அடித்து கீழே வந்து வந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல நான் உங்கள் எக்கு வந்து உங்கள் காலில் போகிறேன், அந்த எக்கு உடையாமல் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி அப்படின்றாரு. டக்குன்னு ஒரு எக்கையும் வந்து அவர் காலில் போட்டு உடச்சிடாரு. இது யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு அண்ணன் தான். குண்டு அண்ணன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு டென்ஷன் ஆகிடும். ஐயோ என் முட்டைன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்து கேவலமான அந்த சூழல் இருக்க அந்த எக்கையும் நக்கி வழித்து தின்னுவாப்புல. கரமாக முடித்தவனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது எக்குன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா. சரி ஓகேடா, உடனே வந்து கோச் இல்லை நீ எக்கு உடச்சா தான் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியானுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்கை தூக்கி அவர் ட்ரௌசர்லேயே அடிச்சிடுறாரு. நம்ம குண்டான வந்து டென்ஷன் ஆகிட்டு அந்த ட்ரௌசர் நக்கிடலான்னு ஓடி அந்த பொழுது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, இன்னொரு மூட்டையை தூக்கி அவங்க இன்னொரு அண்ணன் வாயிலே அடிச்சிடறான். குண்டு அண்ணன் வந்து ட்ரௌசரை விட்டு அந்த அண்ணன் வாயிலே மாஞ்சிடுறவன். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க, எல்லோரும் ட்ரிப்பிங் இப்படிலாம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த முட்டையை வந்து உடைக்காமல் ஓரளவுக்கு வந்து ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு தடவை என்ன பண்ணுறாரு, கையில் பிடி வர்றாரு, கையிலையும் உடச்சிடறாரு. நம்ம கோச் வந்து ஒரு பெரிய செவரு அவுட் ஆஃப் நோ வேர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு தடி செவரு ஒன்று, அதில் வந்து மார்க் போட்டு டார்கெட் போட்டு அப்போ நீ இதில் வந்து பால் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ விட்றாரு. ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அடிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்காரு. அதே டைமில் மிச்சவங்கெல்லாம் வந்து அந்த பாசிங்லாம் பண்ணி நல்லா வந்து ட்ரெயின் ஆகிடுறாங்க. அதே டைமில் கோச் கவனிக்கிறாரு, அந்த தண்ணியில் வந்து அதிர்வு அதிகமாக இருக்குது. என்னடா அதிர்வு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா நம்ம எங்கேருந்தோ நின்று டம்மால் டிம்மில்னு வந்து பால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் இவன் ஒருத்தனே போயிட்டு வந்து சாகர் கேமை வின் பண்ணுவான்ல அப்படின்னு பேசினே இருக்காங்க. டக்குன்னு கோச்சு ஒருத்தனால் வந்து என்றைக்குமே சாகர் கேமை வின் பண்ண முடியாது, இட்ஸ் அ டீம் கேம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் பிட்வீன் இந்த பொறுக்கீஸ் அண்ட் நம்ம ஹீரோஸ் வந்து வைக்கிறாங்க. இந்த பொறுக்கிங்கெலாம் யார் பண்ணு, இந்த ஒரு பொறுக்கி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஹீரோட அடியே இருப்பான்ல அந்த பொறுக்கி தான், அந்த பொறுக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இருப்பானுங்க. அந்த முன்னாடி கண்ணாடி போடாம மாதிரி இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ட்ரௌசருக்குள்ளேருந்து வந்து இந்த திருவது ஹேமரு இதெல்லாம் வந்து டமால் டிமில் வந்து விழும்போது அவன் சொல்லுவான், நான் மெக்கானிக்கு நான் எல்லா பொருளையும் என் கூடயே தான் வச்சுருப்பேன் அப்படின்மா. உடனே கோச்சு, எப்பா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா, உங்கள் டீமை பற்றி, இது வந்து ஒரு மேட்ச் தான், நீங்கள் வந்து உங்கள் சௌகரியத்துக்கு அது மாதிரி விளாட்லாம் அப்படிதான். உடனே வந்து எவனோ ரொம்ப ரொம்ப நன்றி
நன்றி. எங்கள பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆரம்பிச்சதோ இல்லையோ, அவன கலவர பூமியாவே மாறிடுச்சு அந்த ப்ளே கிரவுண்டு. ஒருத்தனையும் போலன்னு பொழக்குறாங்க நம்ம ஹீரோ டீமில் செம்ம அடி வாங்கினுறானுங்க. ஒரு கட்டத்துலலாம் ஐயோயோ சாமி, நம்ம ஹீரோ வந்து போர்க்காலத்துக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே அப்படி கண்ணெலாம் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம கோச் தட்டி, தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்பேன். இல்லை அவனுங்க எங்களுக்கு இப்படி அடிக்கிறாங்க, நாங்கள் சாக்கர் விளையாட சாக்கர்னா வார் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் செம்ம காண்டாயி அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே போடா நாய அப்படின்னுறாரு. இது எப்படி அக்செப்டபிள், இப்படி தாண்டா இருக்கும் எல்லாமே, இது உங்களால் இவனுங்கக்கிட்டே ஜெயிக்க முடியல, உங்களால் சாக்கரை விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பெரிய அண்ணன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ட்ரௌசரை ஊற்று வெள்ளை கொடி காமிச்சிடறாரு. ஐயோ நாங்கள் சரண்டர் ஆனால் எங்களால் அடி தாங்க முடியல அப்படின்னு. நம்ம வில்லாதீவில் என்ன பண்ணுறாரு, அவனோட ஜட்டியை கட்டி இருந்தால் இவன் தள்ள போட்டுக்கோ, உனக்கு தான் டிக்னிட்டியே கிடையாதுல்ல, இதை போட்டுன்னா நான் உன்னை டாக்டர் பார்க்க விடுறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பெரியண்ணோன்னா ஃபஸ்ட்டு அழுகுறாரு. அப்புறம் அப்படியே சிச்சினே ஆமாம் எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ள ஜட்டியை போட்டு அழுதுக்குன்னே அப்படியே அழுகுறாரு. நம்ம ஹீரோ டக்குன்னு மானத்தை பார்த்தேன், அவங்களோட சக்தி எல்லாம் திரும்பி வந்துருச்சுன்னு எனக்கு புரியுது அப்படின்றப்பல பார்த்தா நம்ம எல்லா அண்ணனுக்கும் அவங்களோட குங்ஃபு பவர் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த பவர் ரேஞ்சர்ஸ் எப்படி ஒரு வருஷத்தை போஸ்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்க 5 பேரும் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் சேர்ந்து அதுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. அவள் தான் பவர் கிடச்சதுக்கப்புறம் என்ன நடத்துகிறோம் உங்களுக்கே தெரியும், டமால் டிமால்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கலவரம் பூமி நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ டீம் என்ன ஆகுது, செம்ம அடி அடிக்கிறானுங்க வில்லன் டீம், அச்சு பொலகாட்டு காட்டுறாங்க. டிஃப்ரெண்ட் அவங்களோட குங்ஃபு கலைகளை இந்த இடத்துல பிரதிபலிக்கிறாங்க. பிரதிபலித்து இந்த இவங்களை வில்லன் டீமை ஓட விட்டுறாங்க. ஓட விட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அந்த 5 அண்ணங்களும் நம்ம ஹீரோ கிட்ட எங்களோட பவர் திரும்பி வந்ததுக்கு நன்றி உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாரும் மண்டி போட்டு வணக்கம் தேங்க்ஸ்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வில்லன் டீம்லேருந்து கொஞ்சம் பேரும் நம்ம டீமில் ஜாயின் ஆகிடுறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வில்லனை ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வச்சுருக்காங்க காட்டுறாங்க. என்னடா ஸ்விம்மிங் பூலில் பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனோட டீமை ட்ரெயின் பண்ணுறாங்க. அதாவது எல்லா எக்யூப்மெண்ட்டும் போட்டு இரும்பு ஃபுட்பாலை வச்சு அதில் கிக் அடித்து அவங்களோட பவரெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோச்சுக்கு இப்போ டீம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த டீமை வில்லன் நடத்துகிற ஓப்பன் டோர்னமெண்ட்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம கோல்டனில் ட்ரை பண்ணும்போது அவங்க முடியாது கிடையாதுன்றாங்க. உடனே நம்ம வில்லனை நீலாம் சொல்லக்கூடாது, யார் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, நான் தான் சேர்மன், நான் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு உன் டீமை காட்டு அப்படின்னா நம்ம டீமெல்லாம் தொக்கு மாதிரி நிற்கிறானுங்க. தொக்கு மாதிரி நிற்கணும்னு நம்ம வில்லன் பார்த்து சிரிச்சிட்டு, உன் டீம் கண்டிப்பாக விளையாடணும், உன் டீமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸோடு நானே காட்டிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில். ஓகே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்றைக்கி நைட்டே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை பார்த்து ஹீரோயினை ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்டுறாரு. பாரு, நீ ரொம்ப முக்கியமான ஆள் எனக்கு, நீ எனக்கு இந்த ஷூவை ரெடி பண்ணி கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் அஃபிஷியல் சாக்கர் பிளேயர் விளையாட போகிறேன். நான் கண்டிப்பாக ஃபுட்பால் ஜெயிச்சிருவேன். ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய காசு வரும், உனக்கு என்னென்ன வேணுமோ நான் எத்தனையும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். ஆனால் ஹீரோயின் எனக்கு ஒரு ஸ்னீக்கர் வாங்கி கொடு போதும் அப்படின்வாங்க. இல்லை நீ ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயின் முடிய விலைக்கு அந்த மூஞ்சை காட்டுவாப்பில். அதில் ஒரு இலாமிக்கும் நம்ம ஹீரோ அப்பயும் நீ ரொம்ப அழகான பொண்ணு, உனக்கு கான்ஃபிடென்ட்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வின் பண்ண உடனே உனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே அங்கே ஒருத்தர் டேய் உனக்காக தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டை உள்ளே கூட்டின்னு வரதுக்கு அலோவ் பண்ணேன், இப்போ எனக்கு பதில் நீ மொத்த தரையும் மாப் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப் போடுற மாப்பு கையில் கொடுத்துட்டு வர்றாரு. உடனே நம்ம ஹீரோயினை நீ வீட்டு கிளம்பு, நான் மாப் போட்டு நாளைக்கு மேட்ச்சில் வின் பண்ணிட்டு நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லாரு. அடுத்த நாள் மேட்ச்சுக்கு போகிறாங்க. மேட்ச்சில் ஸ்டார்டிங் கேம்லேருந்தே பொல காட்டுறாங்க. மொதல் கேம்லேயே பார்த்தீங்கன்னா 40-0. உடனே கால் வில்லனுக்கு போகுது. வில்லன் அதர்ந்து போயிடுறாரு. என்னது 40-0வா, என்னையா நடக்குது அப்படின்னு. ஆப்போனன்ட் டீமு கதிகலைங்கிறாட்டே என்னடா நடக்குது, என்னடா ட்ரிக் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோ டீம் கட்டன்னு வளர்ந்துன்னே இருக்கிறாங்க. எல்லா கேமையும் வின் பண்ணினே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாலேயும் அவங்கள பயங்கரமாக பெருசாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீடியாவில் இன்டர்வியூலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமாலேருந்து இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்குது. பூமா ஷோரூம் காரணங்களே அடிச்சுட்டு பூமா ஷூஸ் எல்லாம் எடுத்து இவனுங்க வச்சுக்கிற ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுங்க நம்ம ஹீரோயின் வேலை செய்கிற கடையில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறானுங்க இவங்களோட வின் பண்ண இடத்துல. ஸோ அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காக மேக் ஓவர்லாம் பண்ணி இன்னும் அழகாக அவளை பழகுறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயினும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ
இல்லை இது லவ் இல்லை, எனக்கு வந்து உன்னை ரொம்ப ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும், இது வந்து லவ் மாதிரிலாம் எனக்கு தோணலை அப்படின்னுறாங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோயினால் அது வந்து அதை தாங்கிக்கவும் இல்லை. ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நவுந்துடுறாங்க. நவுந்து போயிட்டு அப்படியே வந்து மிச்சவங்களோடலாம் வந்து ஜாலியாக பேசிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுறாரு, என்னடா அது இப்படி போச்சேன்னு. இதே டைமில் வந்து அவள் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த சீன் ஆரம்பிக்கும் போது ஒரு ஷூவை வந்து அவள் கேட்ட மாதிரி ஸ்னீக்கர் ஷூவும் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி போவோம். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு டீமை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பொண்ணுங்க வந்து பசங்க மாதிரி வந்து வேஷம் போட்டுருப்பாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கும்ஃபு தெரியும் பொழுது இந்த பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ டீமுக்கு வந்து நல்லா வந்து ஒரு வித்தை காட்டுவாளுங்க. ஆனால் நம்ம கோலி பார்த்திங்கன்னா வந்து வேறெல்லாம் மாதிரி கோலி. நீங்கள் வந்து டெக்கன் கேம் ஆடிருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து லீன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த லீக்கு வந்து என்ன ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், அதே மாதிரி யூனிஃபார்மில் நம்ம கோலியும் இருப்பார். கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ரூஸ்லி ட்ரெஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பழைய ப்ரூஸ்லி படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே ஒரு காஸ்டியூமில் இருப்பார். மாவனை கோலே விட மாட்டார், எவன் கோல் வச்சாலும் தடுப்பார். எப்படியோ அந்த மேட்ச்லேயும் வந்து நம்ம கோலியை வச்சே வந்து வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோலாம் பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஃபைனல்ஸ் ஆடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்மளோட ஹீரோயின் கடையில் நிறுத்தி ஹீரோ வந்து அந்த டிக்கெட் கொடுக்கலான்னு போவார். போகும்போது ஆனால் வந்து அந்த கடையை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கிறோம். ஹீரோயின் வந்து எங்கே அப்படின்னு வந்து ஹீரோ கேட்ட உடனே அவள் செத்துட்டா, நான் தான் கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து அந்த கடைக்கார ஓனர் அம்மா சொல்லுவான். ஒரே அடி அந்த போர்டில் அடிப்பான் ஹீரோ. அதை பார்த்தவொடனே கடைக்காரம்மா பயந்து, இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, நாங்கள் வந்து ஸ்வீட் பன் செய்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ், இப்போ அவள் வந்து ஸ்வீட் பண்ணே செய்கிறதுல எல்லாமே வந்து உப்பு கறிக்குது அப்படின்றனால எங்களோட பிஸ்னஸ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாள். என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கடை பின்னாடி நடந்து போனால் அங்கே கீழே குப்பையில் கடந்த ஒரு பண்ணு எடுத்து கழுவி லைட்டாக நோண்டலாம் பார்த்து அப்புறம் சாப்பிட்டு பார்க்கும்போது அதில் பிட்டர்னஸை வச்சே வந்து அவர் வந்து ஹீரோயின் அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த மாவு பிசையும் போது. அதனால தான் வந்து அந்த ஸ்வீட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஏன் அழுகுறா அப்படின்றதும் வந்து ஹீரோக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் கேம்ஸுக்கு உள்ள என்ட்ராங்கன்னா ஃபைனல் கேம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ டீமுக்கும் தி ஈவில் டீம் வில்லன் டீமுக்கும் செம்ம ஒரு மேட்ச் காத்துட்ருக்கு. ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ரானே எல்லாரும் வந்து கிரீட் பண்ணிவிட்டு, ஆனால் நம்ம ஹீரோ டீமோட மொத்த பார்வையும் வந்து அந்த கப்பு மேலே தான் இருக்குது. அதே டைமில் நம்ம வில்லனும் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம எப்படியாவது இந்த கேமை வின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேட்ச் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ டீம் தான் வந்து வின் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. நல்லா வந்து கோல் போடுற மாதிரிலாம் போயிட்டு நம்ம ஹீரோ அடி செம்ம பவரில் ஒரு அடி அடிக்கிறார். அதாவது அந்த பால் போகிற ஸ்பீடுக்கே வந்து அப்படியே பேந்தர் வெளியே வந்து பார்க்குற மாதிரி இது கோல் டமால்னு தடுக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா பேக்கெட்டுக்குள்ளே கை வச்சு ஸ்டைலாக தடுக்கிறான் போல நம்ம கோலி. வில்லன் கோலி இவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா இவங்க ஸ்டைலில் நிற்கிறேன், நானும் ஸ்டைலில் நிற்கிறேன் டொங்கன்னு அப்படின்னு பார்ப்பல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோலி என்ன பண்ணுவார், பால் திருப்பி ஹீரோக்கிட்டே விட்டு திருப்பி ஆட்றா அப்படின்னு பார்ப்பல. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிடுவார். திரும்பி பார்த்தா வில்லனோட டீமில் இருக்கணும், அடிச்சுக்கோ அப்படின்வான். திருப்பி இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை அடிப்பான், திருப்பி தடுத்துருவான். திருப்பி 3ஆவது தடவை ட்ரை பண்ணுவான், அப்பயும் தடுத்துருவான். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து வில்லன் வந்துடும், பரவாயில்ல அந்த அமெரிக்கன் ட்ரக் வந்து சொன்ன மாதிரியே பயங்கரமாக வேலை செய்யுது அப்படின்றாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அவனை சுற்றி ஒரு ஈவில் ஆரா வந்து அப்படியே ரைஸ் ஆகும். அந்த ஈவில் டீமை சுற்றி, ஈவில் டீமில் இருக்க எல்லாரோட சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஈவில் ஆரா வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். கோலி அங்கேருந்து த்ரோ அடிக்கிறாரு நம்ம ஹீரோ கோலிக்கிட்ட. இருந்தாலும் கோலி தடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் டீம்லேருந்து ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து கரெக்டாக வந்து வந்து ஒரு பால் அடிப்பான். நம்ம ஆள் கோலி பறந்து போயிட்டு கோல் போஸ்ட் டங்குன்னு இச்சுன்னு வந்து நிப்பாப்பில். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கத்திப்பிட்டு ரெடி ஆவார். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் லெஃப்ட் கை கிழிஞ்சு ரத்தம் ஊற்றினுக்கும். வில்லன் வந்து ஒரே எடுத்து தான் நம்ம ஆள் அவள் தான் கையெல்லாம் கீஞ்சு சொருகிப்பார். அவேன்னு கொடுத்துருவாங்க. அவேன்னு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒரு அவேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு கற்றுவாப்பில். உடனே வந்து நோண்டி நீ இப்படி தான்டா அவே, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வில்ல அங்கேருந்து கற்றுவான். இதுக்கப்புறம் பயங்கரமாக இடம் ஈவில் டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கள் வந்து என்னென்ன பவர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஈவில் டீமும் வந்து பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணியே வந்து நம்ம ஆளுங்களை வந்து கதிகலங்குவா அடி பொரட்டும் போட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு அடி அடிப்பாங்க. அந்த வயிற்றில் அயன் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் அயன் ஹெட்டுக்கே வந்து உடையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம பவர்ஃபுல்லாக வந்து ஈவில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சுற்றுவார்ல, அவர் சுற்றுற மாதிரி இன்னும் 2-3 பேர் சுற்றி அவர் காலையை உடைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போய்ட்டுருவோம். அப்புறம் கடைசியில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் ஹாஃபில் லாக்கர் ரூமில் வந்து எல்லோரும் கட்டு போட்டு கதிகலங்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பாங்க. லாக்கர் ரூமில் இந்த வண்டு சென்டர்லாம் 1-2 இருக்கும்ல, அதெல்லாம்
எல்லாம் என்ன பண்ணும், ஐயோ என் உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செதறின்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ஐயோ நம்ம எப்படி வின் பண்ண போகிறோம், வின் பண்ணுவோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் அதில் ஒரு பிரதர் இந்த வயிற்றில் வந்து பால் பிடி பார்த்துருப்பீங்களா, அவர் வந்து நான் வேணா அந்த கோலியை நிற்கிறேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு பேரிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. அதையும் ஒரே கிக்கில் ஈவல் டீம் வந்து அந்த பேரிகேட்டை உடச்சிட்றானுங்க. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து நம்ம அந்த ஒரு பிரதர் அந்த வயிற்றில் வந்து பால் பிடிப்பார், அவர் நிற்கிறாரு. இவனுங்களை வந்து பால் அடி சுற்றி அடி அடி அடின்னு அடிக்கிறானு. கோல் அடிக்கல, நம்ம ஹீரோ டீமில் இருக்கிற கோலியை தான் அடி அடின்னு அடிக்கிறானு. அந்த அடிக்கிற அடியில் பாலே வந்து நெருப்பு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பாயிண்டில் பால் திருப்பி வரல. என்னடா வரல அப்படின்னு பார்த்தா நம்ம ஆள் வந்து வயிற்றில் பிடிச்சிடு. அதை திருப்பி சுற்றி ஆப்போனண்ட் ஈவல் டீம் சைடில் வந்து தூக்கி அடிக்கிறாங்க. தூக்கி அடிச்சுப்பட்டு நம்ம ஹீரோ வந்து செம்ம ஸ்பீடாக வர்றாரு. கடன்னு ஓடி எப்படியாவது கோல் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக கோல் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து ஈவல் டீம் கோல் என்ன பண்ணுறாரு, அந்த கோல் போஸ்ட் ஒரு தட்டுறாரு. அதில் வந்து கோல் உள்ளே போகாமல் போயிடுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிக்கிறாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோ வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவனுங்க ரொம்ப டர்ட்டியாக வந்து விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. ரொம்ப 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 பயங்கரமாக வந்து ஈவல் டீம் வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோ டீமை. ஒரு கட்டத்தில் வந்து வில்லன் வந்து ஸ்பெஷல் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுறான். ஸ்பெஷல் அட்டாக் அப்படின்னு உடனே ஈவல் டீமோட கேப்டன் என்ன பண்ணுறான், அந்த பாலை ஒரு சுற்றி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஒரு அடிக்கிறான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கோலியோட கதை சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அவரையும் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி போடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் பிளேயர் வந்து ஓடிட்டாங்க அப்படின்றனால உங்கள் டீமில் வந்து ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, உங்களுக்கு வந்து சப்ஸ்டியூட் பிளேயர் இல்லைனா வந்து டீமை வந்து கலைச்சிருவோம், நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி சொல்கிறாரு. நம்ம கோச்சுக்கிட்டேயும் வந்து யாரும் இல்லைன்னு ஒன்று சொல்லிவிடுவார். சொன்ன உடனே வந்து நான் டிஸ்குவாலிஃபை பண்ண போகிறேன்னு கோச் ரெஃப்ரி சொல்ல போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டாக மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்து நான் அவங்க கோலியாக வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈரா அந்த பொண்ணு எதுவுமே ஏன் மொட்டையில் அடிச்சிருக்கேன், நீ தானே சொன்னேன் நான் வந்து முடியலன்னா ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்காக அப்படின்னா இல்லை உன் டீமுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோலியான ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து அந்த பொண்ணு வந்து நடந்து போவோம். எல்லோரும் வந்து அப்படியே பெருமையாக பயங்கரமாக அப்படியே பார்ப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஸ்லோ மோஷனில் எடுத்துமே டம்முன்னு கோல் போஸ்ட்லேயே வந்து இடிச்சுக்கிட்டு இல்லாமல் எங்கே நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமோட கோல் போஸ்ட்கிட்ட போய் நின்றுப்பா. உடனே அந்த கோலி ஏமா அந்த சைடு போமா அந்த பக்கம் அப்படின்னு போல. அதுக்கப்புறம் கொடுக்கணும் ஓடி போயிட்டு நம்ம கோலி வந்து நம்ம சைடு கோலிலாம் பாலை அடித்து விடுறாங்க. நம்ம பாய்ஸும் வந்து இந்த தடவை ஜெயிச்சோன்னு நினைப்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அடித்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவல் டீம் கேப்டன்கிட்டே வந்து அந்த பாலை குத்துருவாங்க. அவ்வளோதான், நம்ம ஈவில் டீமை வந்து அப்படியே ஸ்கையில் பறப்பார். மேலே வானத்தில் பார்த்திங்கன்னா ஈவிலாக அப்படியே அந்த பேய் மாதிரி ஒரு மூஞ்சி வரும். நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அட் ஏ டைமில் அந்த ஷாலின் மக் மாதிரிலாம் பாரு இங்கே அங்கே வந்து காற்றுலேயே வர வைப்பாங்க. நம்ம பால் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஈவில் டீம் வந்து பால் அடிப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பன் திருப்புற மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து அந்த பாலோட வேகத்தை வந்து குறைச்சி அவங்களோட ஓன் ஸ்பீடை வந்து அதில் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஆப்போசிட் டீம் பக்கம் வந்து ஏவியும் விடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ சும்மா இல்லை கொட்டுன்னு ஓடி போய் அதை ஃபுல் பவர் அவரோட ஃபுல் பவரையும் சேர்த்து ஒரு மெதிகிறாரு. அவ்வளோதான், சூழவலி போடுறப்பட்டதே அப்படின்ற மாதிரி வந்து மொத்த கிரவுண்டையும் பொழந்துக்கிட்டு வந்து அந்த இது போகுது. எதிர்க்க ஈவில் டீமோட கோலி வந்து ட்ரெஸ்ஸீஸ்லாம் வந்து அம்மனை கொண்டே நின்றுக்கிறாரு. அப்படியே அடித்து நவுத்தின் அந்த கோல் போஸ்டே அடித்து தூக்கிட்டு பார்த்தா வந்து கரெக்டாக ஒரு கோலை வந்து நம்ம ஹீரோ டீம் போட்டுடுறாங்க. இந்த சாம்பியன்ஷிப்பையும் ஜெயிச்சிடுறாங்க. ஆகும்போது பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்களே. நம்ம சாம்பியன் டீமும் ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம வில்லனால அது பொறுத்துக்க முடியல. ஐயோ என்னாச்சு அப்படின்னு போய் அவரே வந்து அந்த படிக்கட்டில் தழுக்கி விழுந்து கீழே டம்முன்னு போய் விழுந்துடுறாரு. அதே டைமில் நம்ம ஹீரோலாம் வந்து கப்பை வாங்கின்னு எல்லாம் ஏன்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவள்தான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றதும் காட்டிடுறாங்க. ஆனால் நியூஸ் பேப்பரில் வந்து ஷாலின் சாக்கர் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நியூஸ் எல்லாம் போட்டுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ டீம் பார்த்திங்கன்னா அந்த சாக்கரை வந்து ஜெயிச்சிச்சு. அண்ட் குன்ஃபுவும் பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவாமிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து ஜாக்கிங் வராரு. படத்தை ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி வந்து அந்த பொண்ணு வாழைப்பழம் வழுக்கி கீழே விழுவாலும் இந்த தடவை வந்து அவளே காப்பாற்றிப்பா. ஏன்னா இப்போ அவளுக்கு குங்ஃபு தெரியும். கார் பார்க் பண்ண கஷ்டப்பட்ட அந்த லேடி ஒரே அடியில் காரை பார்க் பண்ணால் அந்த செடியை வந்து கரெக்டாக வெட்ட முடியாதவன் இப்போ பறந்து செடியை வெட்டுறான். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பஸ்ஸு வருது, எல்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே வந்து அப்படியே குங்ஃபுவில் இருக்கிறவங்க மாதிரி பறந்து உள்ளே ஏறுறாங்க. மேலே ஒரு போர்டிங் இருக்குது. ஷாலின் சாகர் அவரோட கோல் கீப்பரையே வந்து கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னு, அதாவது வந்து நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி குங்ஃபு வந்து உலக அளவில் வந்து இந்த சாக்கர் மூலிமா வந்து இந்த ஷாலின் டீம் வந்து பரப்பிட்டாங்க அப்படின்றத சொல்லி இந்த படத்தை முடிகிறாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன படம் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு சிறப்பான ஒரு திரைப்படத்தோடு நம்ம வந்து சந்திப்போம். பாய்.